இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? பிராங்க்ஸ்டர் ராகுல் அவங்க சேனல்ல தான் பார்க்க போறோம். அவங்க ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். அப்புறம் ஐபோன் எல்லாம் வச்சிருக்கீங்க பாக்கெட்ல இல்லப்பா? உங்களோட ஐபோன்ல பாக்ஸ் எல்லாம் ஐபோன்ஸ் எங்க இருக்கு? ஐபோன்லாம் மேல வச்சிட்டீங்களா ப்ரோ? டெம்பரா எங்கடா கஸ்டமர் வந்திருக்காரு? என்ன பண்றீங்க? அடிக்காத என்ன சார்? என்ன சும்மா பண்ற மாதிரி தான் இல்ல புரியுது எனக்கு. உண்மையா இருக்கும் இருக்கா சொல்லி தொலை. சொல்லு. யாரா இருந்தாலும் நம்பிடுவாங்க இப்படின்னா. ஆமா யூனிக் மொபைல்ஸ் யூனிக்கா இருக்கும், எல்லாமே யூனிக்கா நாம செய்வோம் நாங்க. ஏய் இதுடா கஸ்டமர் வந்திருக்காங்க. கஸ்டமர் வந்திருக்காரு. 17 பவுச் செக் பண்ணுங்க. இங்க இருந்து எடுத்து பல்க் எடுத்து பார்ப்போம். ஓ சும்மா யூனிக்கா இருக்கும். அடிக்கும்போது யூனிக்கா இருக்கும். என்ன பாத்துட்டு இருக்கா? போ வேலை பாரு. அந்த ஹெட்செட் எடு எல்லாமே. யா என்ன யா யார் நீ? யா வாட் இஸ் யா? பையன் தான் யா மூடிட்டு யா டோன்ட் டாக். ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன். அடிக்காதீங்கறல கவரேஜ் கடிச்சு கேக்குறேன். இல்ல பிரதர், அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தயவுசெய்து சொல்றேன், உங்களுக்கு என்ன வேணும் பிரிண்ட் அவுட் பண்ணது என்னது டெம்பர் கிளாஸ் போட்டு போயிட்டே இருங்க. யா சொல்றது என்ன கழுவிட்டு இருக்கீங்க? நான் கொண்டு வந்தது அதெல்லாம் எடுங்க பிரதர், வாட்ஸ்அப்ல எடுங்க பிரதர். வர்றவன் எல்லாமே வர மாட்டான்றான். தேவி எதுக்கு படிக்கிற? இப்ப என்ன சொல்றான் பாத்தீங்களா? இல்ல அதான் ஸ்கிரிப்ட் தான் அவங்க இல்ல. இப்ப என்ன சொல்றாங்க? எதுக்கு லாக் ஆயிருக்கு? எதுக்கு லாக் ஆயிருக்குன்றேன். எதுக்கு லாக் ஆயிருக்கு கேக்குறேன். கேள சொல்லுங்க. போன் அங்க வைங்க. நீங்க நான் கொஞ்சம் ஓவரா இருக்கு. நான் போடணும்ல. நீங்க ஒண்ணு கை விரல் வைக்க போற நேரத்துல ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்படி யூனிக்கா அவரும் பாவமா இருக்காரு இந்த பையன். இல்ல யூனிக்கா வீசிடுவேன் போன். ப்ரோ என்னங்க போடுங்க பாப்போம். என்ன இடிக்குறீங்க? போடுங்க பாப்போம். எங்க அந்த பாக்ஸ் எங்க? திரி பயமா இருக்கு ஒரு பாக்க. சார் உங்களுக்கு இவரை பத்தி தெரியாது சார். உங்களுக்கு என்ன வேணும் அது வந்து படுத்து போங்க. சும்மா ஏன் அப்படியே சொல்றாரு? என்ன தெரியாதுன்னு சொல்லுங்க சார். ஏதோ பண்ணுவாரோ அவரும். அதான் நினைக்கிறேன். சார் 150 ரூபா ஆகும் சார். பரவாயில்லைங்களா? கம்மி பண்ணி சொல்லுங்க. 149 ரூபா. ஒரு ரூபா கம்மி பண்றீங்க? வெக்கமா இல்ல சிரிக்கிற. ஒரு ரூபா கம்மி பண்ணாம இது ஒரு ரூபா நமக்கு அசால்ட்டா இருக்கா? அசால்ட்டா இருக்கா அவருக்கு? கம்மி இருங்க. சின்ன பையன் எடுத்து உன்னை அடிக்க முடியல பிரதர். அடிக்க முடியல. என்ன அடிப்பீங்களா? அடிக்க முடியலன்னு இது எடுத்தது. அப்புறம் இந்த ஹெட்செட் எல்லாம் ஐபோன் ஹெட்செட் எல்லாம் இருக்கு. தேடிட்டு இருக்க தேடிட்டு இருப்ப நீ. எதுக்குப்பா அடிக்கிற? ஏன் அடிக்கிறீங்க? டெம்பர் ஓட்டணும். மூடிட்டு இருக்கணும். கேட்க கூடாதுங்க. என்னன்னா என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்ன ஐயா? அது நான் தான் ஆனா தெரியும். ஒரிஜினலா இந்த மாதிரி நடக்கிறதுலாம் இதெல்லாம் காட்டுவாங்க. வேற யாரா அடிச்சா கண்ணாமலாம் தூக்கி போறாங்க. அவனே அடிக்க வேணாம்னு நீ நினைச்சிருக்கியா? பின்ன என்ன வேணும் சார்? அடிச்சிட போறாரு. டெம்பர் தானே. டெம்பர் ஓட்ட அதுக்கே அவன் அடிக்கல. டெம்பர் ஓட்டறான். நான் சப்போர்ட் பண்றேன் பில்டப் கொடுக்குறீங்க. நான் எடுத்து கொடுக்குறேன். நான் சப்போர்ட் பண்ணாம ஒண்ணும் முடியாது. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ என்ன பண்ணுவ முடியாது? உனக்கு என்ன வேணும்? டெம்பர் ஓட்டணும். புரியல. வண்டாரா மொபைல் பவுச். வெய் சீக்கிரம் வை ப்ரோ. நீங்க நம்மள ஃபர்ஸ்ட் பாருங்க. முடிச்சுடுங்க நம்ம. சப்போர்ட் பண்றாரு. ப்ரோ என்னாச்சு? ஏன் சும்மா தேவலாம வந்து பாத்துர்க்கேன். அந்த பையன் சும்மா அடிச்சிட்டே இருப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரரா என்ன? அப்ப என்ன? ஐயோ பேசுறீங்க? என்ன பிரதர்? ஏய் கெட்டது பேசுறாரா? நீங்க வாடா போறாங்க. சரி என்ன சார் வேணும்? பையனை வந்து பாக்குறீங்க. ஏய் வா பாவன பையன் உண்மையாவே அடிக்கிறானா? சும்மா தான் சும்மா நான் வந்து பாத்தே இருக்கேன். கையை தான் அவங்க அடிக்கலாம். ரெண்டு பேரும் ஈக்குவலா பேசுங்க. ஒரு கரெக்ட்டா பேசுங்க. தப்பு சார். சின்ன பையன் வேலை கேட்கலாமா? கோச்சி கேட்டேங்க. அதை எடுக்காம இவர் வேற கீழ அது மட்டும் எடு. புடி. சும்மா பத்தியா? சவுண்ட் மட்டும் தான். சும்மா அதெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஓ இங்க
டெம்பர் கிளாஸ் வந்துருக்காங்களா என்ன பத்தியா சும்மா பிடிக்கிறாரு பாருங்க. கை பிடிக்கிறீங்க அப்புறம் அவனா உன்னை அடிச்சா உன் பையனா நீ பத்தியா அப்படியே படிக்கணும்னு சொல்றேன்ல. நீ பத்தியா பிரதர் பிரதர் ஒண்ணும் இல்ல பிரதர் வேலை சரியா பார்க்க மாட்டான் பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் கேட்க மாட்டேன்றான் இஷ்டம் பாவம் சின்ன பையனா வா, வா. என்ன பண்றீங்க இந்த இதுக்கு போலீஸ் கால் பண்ணுங்க இது மாதிரி இது பண்ணுவாங்க. அந்த இது பண்றாங்க. அவன் அடிப்பான் என் கல்ல வெளியே போடா அவர் போன தூக்கிட்டாங்க எடுத்து கொடுத்துட்டாரு. போயிட்டா மாதிரி. இவனுக்கு போய் நான் சப்போர்ட் பண்ணேன்னு திருப்பி என்ன போலீஸ் போன் பண்ணுவீங்க சும்மா அவன போட்டு அடிச்சிட்டீங்க. சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டீங்க. பாவம் அந்த பையன். என்ன பாவம் இது? என்ன பாவம்ங்கறேன் இப்ப எப்படி இருக்கு ரியாக்ஷன் பாக்கணும். போடா என் கடல்ல இருக்காத நீ போயிரு என் கடல்ல நீ இருக்காத போயிரு இந்த மாதிரி பண்ணா என்ன பண்றது? தெரியாம சப்போர்ட் பண்றது. மொபைல் எங்க இருக்கு? என்ன மொபைல் இந்த மொபைல் வச்சிருந்தா மொபைல செக் பண்ணு மொபைல 7 Pro 70 70 அது நல்லா இருந்துச்சு மொபைல். ஆமா அது ஒரு பையன் பொறுத்தன நீங்க வெளிய காப்பாத்தி அனுப்புனீங்கல்ல அந்த பையன் எடுத்து அக்குள்ள சொருவிட்டு போயிட்டாங்க. எல்லாமே என்ன சொல்றீங்க என்ன உண்மையா சொல்லிட்டு இருக்கேன் சும்மா பேசிட்டு இருந்தீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கு யோ மொபைல் கடையில இருந்து அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கே நீ ஏய் எனக்கு அவன் யார் தெரியும் ஜெயில்ல இருந்து வந்திருக்கேன் 3 நாள் ஆச்சு என்ன அப்புறம் எதுக்கு நீங்க வெங்காயத்தை வச்சிட்டு இருக்கீங்க அடிச்சு வளர்த்துட்டு என் கடையில காணாம போச்சுன்னா இவர் வந்து இடுப்பு மேல கை வச்சுல பில்டப் எல்லாம் பேசினாரு கிட்ட போ ஓடு என்னோட சீருக்கு தெரியல சார் நீங்க மரியாதை பேசுங்க பாருங்க மொபைல் கை வைக்கிற நீ சார் விசாரிப்போம் சார் ஒரு நிமிஷம் எனக்கு தெரியாது உன் மொபைல் போயிடுச்சு அவ்வளவுதான் என்ன போயிருச்சு ஓடிட்டு சிம் எடுத்து இப்படி வீசிட்டு டக்குன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுவோம் ஏன் ஃபோன் என்ன ஃபோன் உங்க ஃபோன் எங்க வச்சிருந்தீங்க இங்க தான் இங்க எங்க இருக்கு எந்த ஃபோன் சார் இந்த விவோ ஃபோன் அந்த விவோ அது இப்போ ஒரு பையன் வெளியே போக சொன்னீங்க நீங்க அந்த பையன் எடுத்து அக்குள்ள சொல்லிட்டு சொல்லுவியானா போ நக்கு வந்துட்டான் பேச பையன் நல்லவன் வல்லவன் அடிக்கிறான்னு யோ உன் கடையில வேலை செய்யறீங்க ஏய் ஏமல கை வைக்கிற என்ன ஓசல நக்கி போயிடுச்சு இதுக்கு பேசிட்டு இருக்க ஏன் செல் அது செல் ஏன் செல் என்ன போ யோ நீ பேசிட்டே இருக்க பாத்துட்டே இருக்க என்ன பாத்துட்டு இருக்க ஐயோ அப்படிங்கிற போது எதுக்கு வேணும் அவன் நம்பர் தெரியாது சார் புதுசா வந்திருக்கா சார் இன்னைக்கு அவன் காலையில கடையில இருக்கான் அவன் நம்பர் தெரியாது தப்பு போய் போய் கூப்பிடுவானே போச்சு இருங்க சொல்றேன் இருங்க சார் என்ன சார் போச்சு செல் வேணும் மொபைல் உங்க அந்த தம்பி நம்பர் ஃபோன் பண்ணி கூப்பிடு சார் அவன் நம்பர் இல்ல சார் புதுசா வந்திருக்காங்க சார் காலைல பாவம் சார் போட்டு என்ன பாவம் பார்த்தா என்ன வருமா அது என்ன அடிச்சிட்டு இருந்தேன் சும்மா பேசிட்டு இருக்கற என்ன சொல்லிட்டு இருக்கான் ஏய் என்ன தம்பி எல்லாம் உள்ள என்ன வா உள்ள வா என்ன அடிச்சிட்டு தைரியம் தான் பாரு. மொபைல் இப்ப மட்டும் வரல கடையில இப்ப பிஸ்தா மாதிரி காட்டாத அவன் ஓ போட்டான் ஹலோ ஹலோ இங்க வா ஓடி போய்ட்டான் என்ன பண்ணு நீ பாவம் தம்பி என்ன தம்பி ஃபோன் பண்ணி கூப்பிடுவா செய்ப்பா எப்படி சார் பண்ண முடியும் என்ன ஐடியா பண்ணுப்பா எனக்கு எவன் தெரியாது சார் ஃபோன் மட்டும் வரல கடையில நீ இருக்க மாட்டே கடையில இருக்காது பாத்துக்க இப்ப பேசி பில்டப்பா போயிட்டான் ஒரு சின்ன பையன் ஏமாத்திட்டு போயிட்டா கிறுக்கு மாதிரி பாத்துட்டு இது பண்ணுங்க கவுச்சு நீட்ட போல போட்டு போ கடையில இருந்தாங்க போறாங்க ஹலோ ஹலோ தம்பி ஃபோன் பண்ணி கூப்பிடியா போ சார் ஓ டென்ஷன் ஆகும் பாருங்க. வெயிட் பண்றேன் ஹலோ சார் எங்க கிளம்பறீங்க நீங்க சார் அவர் கூப்பிட போகுது சார் நீங்க சொன்னீங்களா உங்க வீடியோ தெரியும் தம்பி நீங்க ஒரு படம் நீங்க உள்ள நில்லுங்க தம்பி ஏதாவது ஹெல்ப் பண்ண சொன்னா பண்றேன் அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் போடு அவருக்கு தான் இந்த ரெண்டு பாக்ஸ் அவரு உள்ள சார் எனக்கு தெரியாது சார் அவன் யாரு என்ன எப்படி எடுத்து போனாங்க அவர் தான் பாத்துக்காரு என்ன எப்படி நீங்க கேப்பீங்க உங்க கடையில வேலை செய்ய பண்ணுவேன் இல்ல சார் காலைல தான் வந்தான் சார் காலைல தான் வந்தானா ஏன் சொல்றா அது தம்பி உங்க வேலை உங்க பொறுப்பு நீங்க தான் பொறுப்பு எடுக்கணும் சார் இவன் என்ன சார் இஷ்டத்துக்கு மாதிரி இதெல்லாம் பேசிட்டு இருந்தா இப்போ ஏன் அந்த பையன் நல்ல பையன் இதை அடிக்கிறீங்க இது பண்றீங்க லொட்டு பண்ணிக்கிறேன் கேட்டான் போட்டு விட்டானா ஏன் செல்லு நீ 1000 பேசிட்டு இருப்பாது ஏன் செல்லு ஏன் ஓ செல்ல எடுத்து போனா இருக்க ஏன் ஏமல நிக்கிற ஓடிட்டு தான் போய் பிடி நீ தான் பிடிக்கணும் போய் பிடி பேச பிடிங்க வாங்க சார் ரொம்ப கடை பாத்துங்க சார் வந்துறேன் சார் உங்க ஃபோன் வேணுமா நம்ம வேணும் இங்க வா செய்யப்பா இருங்க சார் ப்ளீஸ் வாப்பா ஓடிட்டு வா தம்பி சீக்கிரம் கொடுப்பா நான் அடிச்சது பிரச்சனை இல்ல சீக்கிரம் போங்க என்ன எல்லாத்தையும் தூக்கிட்டு போறான். பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஓடியா ஓடி
இது அதான் வேற ஓனர் 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 வர எங்கடா போன? ஏய், என் செல்லு எங்கடா? இப்ப அவங்க எங்க? அவங்களாம் திருட்டு பசங்க. என்னடா சொல்ற? ஏய், இங்க இருந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கடா. என்ன நான் எடுத்துட்டு போனா போன வாட்டி ஏய், அத எனக்கு அப்புறம் தெரியும். இங்க வச்சிருந்தீங்களா? ஏகப்பட்ட பொருள் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏமாத்துற மாதிரி அண்ணா நான் தான் சிம்பிள் காமிச்சேன். நான் இது 8 சிம்பிள்ங்க. என்னடா வந்தீங்க? உனக்கு பொருள் வச்சு போ. அவனுக்கு 2 பேர் பெரிய திருட்டு பசங்க. அவனுங்க நிறைய பேர் அடிச்சே சாவடிச்சிருக்காங்க. அதனால நான் என்ன பொருள் கேட்டாலும் நான் எனக்கு பொருள் போனா பரவாயில்ல உயிர் போனான்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேண்ணா. ஓ. அந்த முடிஞ்ச அளவுக்கு இப்போ இது ஓகே. இவர் இந்த கடையில இருக்க வந்தால சார் கேட்டீங்களா? நிறைய பேர் கொண்டிருக்காங்க பொம்மை வாங்க என்ன புரியல நீங்க யாரும் சொன்னீங்க சார் புடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் டெம்பர் போட்டேன்றாரு. அவரு போறாரு பாரு மெதுவா நவுந்து போறாரு பாரு என்ன போயிட்டேன் பயமா தானே போர் சொல்லியிருக்கேன்னு பயம் தெரிஞ்சது ஒரு பண்றது என்னடா அவர் தான் டெம்பர் போட கிட்ட கொடுத்துட்டானா. சொல்லிட்டு என்ன பண்ண போ. திட்டு போல எங்கடா போன நீ? போன் எடுத்து நீ பாட்டு போயிட்ட. ஃபோன் டெம்பர் கிளாஸ் கேட்டிங்களா? அதனால தான் போட போனா. எங்க போன நீ இப்ப? டெம்பர் பல்ல தேடி எடுத்து போறத எங்க போனாங்க அவங்க? ஆனா அவனுக்கு சரியான திட்டு பசங்க. அவங்க அப்பப்போ எங்க அப்பா கடையில டைம்ல வந்து மிரட்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. இங்க இருக்க பேனல் துபாய் ஸ்பீக்கர் நிறைய போனாட்டில ஐபோன்ல பல்க் எடுத்துட்டு போவாங்க. என்னப்பா சொல்ற? கையில எல்லாம் பொருள் எப்படி வச்சிருப்பாங்க டக்குன்னு போட்டுருவாங்க. தான் உங்களோட பேனல் எனக்கு என்னப்பா தெரியும் அது எப்படின்ட்டு. நல்லவேளை போயிட்டு நான் என்ன சொல்றேன்னா இங்க இருக்க பாரு. ஏய் சார் ஒரு நோய் வந்துச்சா நான் இவரை போய் சார் இவன் தான் சார் மொபைல் கிடைச்சு சார் எப்படி திருட்டு போய் கடையில் இப்படி வந்து போயிட்டு இருந்தாங்க எப்படி சார் வியாபாரம் நடக்கும்? ஒரு திங்கில நீங்க என்ன அடிச்சீங்க மேன் ஹேண்ட்லிங் பண்ணீங்க என்ன பிடிச்சி மண்டையில அடிச்சீங்க வெறுத்தீங்க கையை உடைக்கிறீங்க எதுவும் பண்ணீங்க போறது போட்டு பயப்படுறாங்க ஏன் ஓடுறீங்க இல்ல ஏதோ சொல்றா என்ன போய் சொல்றா பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பிராங்க் பண்ணிட்டு பிராங்க் என்ன தெரியுதா என்னது சும்மா ஜாலி டைம் பாஸ். அதுதான் நீங்க ஏன் பயந்துட்டு இருக்கீங்க இன்னும் என்ன பயப்படாம ஆமா இல்லங்க நீங்க கொலை பாவினீங்க அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. இல்ல நாங்க அந்த பையன் கேளுங்க திருடன் கிடையாதுண்ணா ரமேஷ் சொல்லியிருந்தாரு டெம்பர் கிளாஸா இருக்கட்டும் இங்க நிறைய கம்மி வேலை எனக்காக பண்ணி கொடுங்க அவங்க ஃப்ரெண்டு சொன்னாரு அதனால தான் உங்க ஃப்ரீயாவே இந்த டெம்பர் கிளாஸ் நான் போட்டு தரேன். ஸோ சாரி ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்க அவரு பிராங்க் ஸ்டார் ராகுல். தேங்க்ஸ் சார் ராகுல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாரி சார். பதறிட்டாரு இன்னும் பதறிட்டாரு. ரமேஷ் தானே வச்சுருந்தாரு. ஒரே நிமிஷம் நீங்க பாதாதீங்க உண்மையை நீ சொல்லு எல்லாம் பயந்துருவாரு. ஆனா இது வந்து ஒரு சின்ன பிராங்க் வீடியோ என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஆனா பிராங்க் வீடியோனா இங்க பாருங்க கேமரா ஒன்னு வச்சிருக்கோம் நான் அக்செப்ட் பண்ணேன். எங்க அது ஐ சோ சாரி பிரதர் உங்களுக்கு ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்தா வெரி வெரி சாரி. அண்ட் இந்த பிராங்க் ஷோ உங்களுக்கு எப்படி இருந்தது? பயமா இருந்தது. ஏன் பயந்துட்டேன் நான் எந்த விஷயம் பண்ணீங்க? நான் என்ன சொல்றீங்க அவன் சொல்றீங்க. நீங்க பண்ணதா வரும். பிராங்க் ஸ்டார் ராகுல். தேங்க்ஸ் சார் ராகுல். பரவாயில்ல வராது. ஏய் சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா பயங்கரமா நானும் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சாருன்னா சும்மா அந்த பையனை அடிச்சு இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா அதுல இவங்க அந்த பையனை வச்சு போனை திருட விட்டு சரி அந்த பையனை திருடலாம் காட்டி முடிச்சிருவாங்க. ஏதோ கொலைகாரன் நான் அப்படிதான் நினைச்சேன். பார்த்தா இப்ப நம்மளே வந்து இந்த மாதிரி எனக்கு கோவம் இருப்பா அது வேற அடிச்சாலும் நான் கண்ணாம திட்டுவேன். ஆனா கொலைகாரன் தெரிஞ்சா கண்டிப்பா நம்மளும் அப்படியே பின்வாங்கிடுவோம். கம்மிட்டு போயிடுவோம். உண்மையிலேயே தான். அதாவது நம்ம இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃபேமிலி எல்லாம் இருக்கும். அவங்களாம் அதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இதுல வந்து பின்வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. தப்பே இல்லப்பா ஓடிடணும். ஆமா, உங்களுக்கு இதுதான் சாமின்னு ஓடிடணும். இங்கெல்லாம் போய் வீரவாசனம்லாம் நமக்கு செட் ஆகாது. நல்லா இருந்துச்சு. சூப்பராகவே நமக்கு ஃபன்னாகவே இருந்துச்சு. ஓகே வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.